பொதுவாக நம்ம வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலுமே நாள் பார்ப்போம், தேதி பார்ப்போம், கிழமை பார்த்து தான் செய்வோம். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாள் தான் நல்ல காரியம் செய்ய நல்ல நாள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளை செய்கிறத நம்ம தவிர்த்துருவோம் இல்லைங்களா? ஏன் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் நம்ம சுப நிகழ்ச்சிகள் செய்யலை? உண்மையிலே செவ்வாய்க்கிழமைகளில் ஆன்மீக ரீதியாக என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது. 7 நாட்களில் எந்த ஒரு சுபகாரியம் நாம் செய்யணும் அப்படின்னாலும் திங்கக்கிழமையில் செய்வோம், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை செய்வோம். பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது கிடையாது, சனிக்கிழமையில் செய்கிறது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையில் கூட ஒரு சிலர் செய்கிறது கிடையாதுங்க. இப்போது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கூட செய்கிறாங்க, செவ்வாய்க்கிழமையில் செய்ய மாட்டேன்றாங்க. உண்மையிலே செவ்வாய்க்கிழமையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செவ்வாய்க்கிழமையில் என்னெல்லாம் செஞ்சால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போங்க. இப்போ செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அது மட்டுமே இல்லாமல் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம். செவ்வாய்க்கிழமை இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல மிராக்கல்கள் நடக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நவ கிரகங்களுக்குள்ள மிகச்சிறந்த கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் கிரகம் தாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு மங்களகாரகன் அப்படின்ற சிறப்பு பேர் கூட ஒன்றுங்க. செவ்வாய் அப்படின்னாலே மங்களமான நாள் அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பாதவங்க வாழ்க்கையில் முழு பலனையும் அடைய முடியாது அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. கலியுக வரதனாக போற்றப்படும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாளாக கருதப்படுதுங்க. அந்த செவ்வாய்க்கிழமையில தான் முருகனுக்கு உகந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறது, 6 தீபம் ஏற்றுறது, செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போகிறது, இது எல்லாமே செய்கிறோம். இது எல்லாமே செய்ய முடியாதவங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. மௌன விரதம், அதாவது முருகனுக்கு உகந்த மௌன அங்காரக விரதம், இதை மட்டும் இருந்து பாருங்க. வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத பல மிராக்கல்கள் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லாத விஷயம். செவ்வாய்க்கிழமை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தர்ம சாஸ்திரத்தில் இதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் கடைபிடிச்சா அவங்க யாகம் செய்த பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது புதுமையான விஷயந்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப புதுசாக எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு விவாதத்திலும் நம்ம ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடுங்க. அது மட்டுமே இல்லை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வர முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் கிடைச்சி வாழ்க்கையில் அனைத்து சௌபாக்கியங்களும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நம்மளால் பெற முடியுங்க. மேலும் ஜாதகத்தில் நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த எல்லா தோஷமும் நீங்குங்க. அவங்களுடைய கடன் சுமையும் விரைவில் குறைந்திடும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மங்களகரமான பொருட்கள் வாங்குறதுக்கும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற தினங்க. இது நம்மள நிறைய பேர் செய்கிறது கிடையாது. ஒரு 70% பேர் செவ்வாய்க்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போ கூட ஒரு சில பேர் என்னுடைய நெருங்கிய சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் கடன் கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக கடன் பிரச்சனை குறையும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லது நடக்கும்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. செவ்வாய்க்கிழமை காசு கொடுக்குறதா? செவ்வாய்க்கிழமை வீட்டிலேருந்து எதையுமே கொடுக்கக்கூடாது, வீட்டிலேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு பொறுமையாக சொன்னாலும் நீ என்ன சின்ன பொண்ணு, நீ சொல்கிறது என்ன அதை கேட்குறது, உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. சரி, உங்களுடைய விருப்பம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில விஷயங்கள், ஒரு சில உண்மைகள்லாம் புதையல் மாதிரிங்க, எல்லாருக்குமே கிடைச்சிடாது. யாருக்கு அது போய் சேரணும்னு இருக்கோ
அவங்களுக்கு தான் அந்த புதையல் போய் கிடைக்கும். அதே மாதிரி தான் சில உண்மைகளும். இப்போ செவ்வாய்க்கிழமையில இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது, ஒரு சில பேருக்கு தெரியாமலே போயிடுது. அவங்களுக்கு வந்து அந்த புதையல் எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ, எப்போ அவங்களுக்கு அது தெரியணும்னு இருக்கோ, அதனால அவங்களுக்கு எப்போ நல்லது நடக்கணும் இருக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இதுதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கெட்டது வந்து சீக்கிரமாக வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆனால் உண்மை வந்து சீக்கிரத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் போய் வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுங்க. அது பொறுமையாக தான் வரும். அதாவது வந்து ஒரு முத்து மாதிரி அது அழகாக அப்படியே மூடி கிடக்கும். அது யாருக்கு போய் கிடைக்கணும் இருக்குதோ அவங்களுக்கு தான் போய் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கடன் கொடுத்து நிறைய பேர் இப்போ வந்து முகம் தெரியாத லட்சக்கணக்கான பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதை பற்றி எங்கிட்ட நிறைய வந்து கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. என்னுடைய தங்கச்சிக்கு நான் சொன்ன விஷயம், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவ்வாய் ஓரையில் கட்ட முடியாது. இப்போ பேங்க்கில் போய் கட்டுறது செவ்வாய் ஓரையில் கட்ட முடியாதுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9, 1 to 2 லஞ்ச் டைமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த டைம் கட்ட முடியல. ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த நகையை மீட்டுட்டே வந்துட்டா. இப்போ வந்து எந்த ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை எல்லாமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறா. ஸோ ஒரு சில பேருக்கு நம்ம சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லதும் நடக்குது. இது கண்கூடாக நடந்த விஷயங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் வீட்டு வாடகை கொடுத்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் நமக்கு அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கும் அமைஞ்சிருக்குங்க. இது கிண்டல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஹவுஸ் ஓனர் பார்த்தா என்ன ஆகுறது இப்படி அப்படின்னு சொல்லி. நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யும் போது மட்டுமே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அதே போல செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில வெற்றிலை தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப அதி விசேஷமான பலனை கொடுக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு 6 செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை கோவிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த வெற்றிலையை சுத்தமாக கழுவிட்டு அந்த வெற்றிலையில நம்ம எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் ஏற்றுவோம். ஆனால் அந்த வெற்றிலை 6 வெற்றிலைக்கு மேலே சரவண பவ நடுவில் ஓம் எழுதிட்டு சரவண பவ எழுதிட்டு அதுக்கு நடுவுலையோ இல்லை 6 வெற்றிலையிலும் 6 தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலுமே சொந்த வீடு இல்லாதவங்க, சொந்த இடம் இல்லாதவங்க, இல்லை வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறோம் அதில் ஏதாவது தடை இருக்கு, இல்லை வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் கிரகப்பிரவேசமும் பண்ணிட்டோம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எங்களால் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்றவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றுறது அதி விசேஷமான பலனை கொடுக்குங்க. இது நிறைய பேருக்கு கை கொடுத்த ஒரு பரிகாரம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தது அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுடுவாங்க. பக்கத்தில் முருகர் கோவில் இல்லை அப்படின்னா வீட்லேயே கூட எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானோட ஃபோட்டோ இருக்கும். சிலை வச்சுருந்தீங்க, வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. வேலுக்கும் சிலைக்கும் சுத்தமான தண்ணியில் அபிஷேகமோ பால்நாள் அபிஷேகமோ பண்ணிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமையை வந்து மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல வந்து செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம், மங்களங்கள் செய்யக்கூடிய நல்ல நாள் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தங்க. நம்மள நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமே இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து உடம்பு முடியாமல் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம போயிட்டு வைத்தியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் அன்னைக்கு போயிட்டு வைத்தியம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க. அதாவது வந்து செவ்வாய் ஓரையில் வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னாலும் இன்னும் அதி விசேஷமான பலனை கொடுக்குங்க. ஓரையில் பார்க்க முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நாட்டு வைத்தியம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஆரம்பித்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் என்னெல்லாம் செஞ்சால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கவே கூடாதுங்க. கடன் வாங்கணும் அப்படின்னா திருப்பி நம்மளால் கொடுக்கவே முடியாதுங்க. அதனால் செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்காதீங்க, கடனை திருப்பி கொடுங்க. இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் நல்ல பலன்களை அடைய முடியுங்க. இது எதுவுமே செய்ய முடியாதுங்க. செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருங்க. இது ஒரு எளிமையான விரதங்க, இருந்து பாருங்கள். ஒரு 6 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.